நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். உலக சந்தையில் எண்ணெய் விலைக்கு அமைய மாதம் ஒன்றுக்கு பலமுறை எரிபொருள் விலை திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய புதிய முறைமையொன்றை அரசாங்கம் கொண்டுவரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது நடைமுறையில் உள்ள மாதாந்த மறு ஆய்வு முறைக்கு பதிலாக இந்த புதிய முறைமையை கொண்டுவர அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக செய்தியொன்று வெளியாகியுள்ளது. இந்த புதிய முறைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் இது மே மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி வாராந்த அடிப்படையில் திருத்தங்களை கருத்தில் கொள்ளும் சாத்தியக்கூறுடன் விலைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். ஒரு வாரத்தில் உலக விலைகள் குறைந்தால் இலங்கை அதற்கேற்ப விலைகளை சரி செய்யும். அதேபோல் அடுத்த வாரம் விலைகள் உயர்ந்தால் உள்ளூர் விலைகளும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலங்களில் மக்களின் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு மாகாணத்திலும் சுமார் 20,000 போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நடமாடும் போலீஸ் ரோந்து பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் எதிர்வரும் 19ஆம் தேதி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். இதன்போது 2 நாட்கள் இலங்கையில் தங்கி வடக்கு கிழக்குக்கு பயணம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை எண்ணெய் தாங்கி திட்டம் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு திட்டங்களை அவர் பார்வையிடவுள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதிகளில் காணிகள் காணப்படுபவர்கள் தமது காணி உறுதிகள் உள்ளிட்ட ஆவணங்களுடன் வருகை தந்து காணிகளை அடையாளம் காட்டுமாறு காணி உரிமையாளர்களில் ஒருவரான சார்ஜன் சுகுமாரி தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுக்கு கடத்தொழில் அமைச்சர், மாவட்ட செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், நில அளவை திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுடன் மாவட்ட செயலகத்தின் நேற்று முன்தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழலுக்கு மத்தியிலும் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு எக்காலத்திலும் இடமளிக்கப் போவதில்லை என்று இலங்கைக்கான சீன தூதுவர் சென் ஹாங் தெரிவித்துள்ளார். மூதூர் சாம்பூர் வெளிச்ச வீடு கடற்பரப்பில் நீராட சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சோகமான சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. மூதூர் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய SM அப்லல் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் நேற்று மாலை சம்பூர் வெளிச்ச வீட்டு கடல் பகுதியில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென அலையினால் இழுத்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளார். இளைஞன் காணாமல் போனதை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொண்ட தீவிர தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் சடலம் மீட்கப்பட்டது. உயிரிழந்தவரின் சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக மூதூர் தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அம்பாத்தோட்டை சூரியவெவ ஹோன்கெட்டியார பகுதியில் சட்டவிரோத சூதாட்ட விடுதி ஒன்றை சுற்றி வளைக்க சென்ற போலீஸ் அதிகாரிகள் 2 மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹான்ஹெட்டியார பகுதியில் சூதாட்ட விடுதியொன்று இயங்கி வருவதாக சூரியவெவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று விசேட போலீஸ் குழு ஒன்று அங்கு சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளது. இதன்போது அங்கு சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த கும்பல் ஒன்று சுற்றி வளைப்பில் ஈடுபட்ட போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் 2 அதிகாரிகளை தாக்கி அவர்களது கடமைக்கு இடையூறு விளைவித்துள்ளனர். இந்த தாக்குதலை காயமடைந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் சிகிச்சைக்காக சூரியவெவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் அறவிடப்படும் பேருந்துகள் குறித்து 1955 என்ற இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யுமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயற்பாட்டு பணிப்பாளர் செரின் அத்துக்கோரல அறிவித்துள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் பயணிகளுக்கு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார்.
சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு சமயத்தில் சமூக ஊடக பயன்பாட்டில் கவனமாக இருக்குமாறு காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. அதன்படி விடுமுறை நாட்களில் மக்கள் தங்கள் பயணங்களின் புகைப்படங்களையும் காணொலிகளையும் சமூக ஊடகங்களில் பதிவிடுவதை தவிர்க்க வேண்டும். தாங்கள் வீட்டில் இல்லை என்று உலகிற்கு தெரிவிப்பது திருடர்களுக்கு சாதகமாக அமையும் என்றும் காவல்துறை வலியுறுத்துகிறது. மேலும் மக்கள் வீடு திரும்பிய பிறகு தங்கள் அனுபவங்களை சமூக ஊடக தளங்களில் பகிர்ந்து கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக்கொள்கிறது. குருநாகல் வாரியப்புல நாரமில பகுதியில் லொரியொன்று கவிழ்ந்ததில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து நாரமில வீதியின் நெலுப்புவ கொளமுனு ஓயா பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. மேரிகம பல்லேவெல பகுதியைச் சேர்ந்த 63 மற்றும் 42 வயதுடைய லொரியின் சாரதி மற்றும் அதன் உதவியாளரே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஹளுத்துறை ஹொரணி மல்வானேகம பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் போர்வதண்ட பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அயல் வீட்டாருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக அவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 32 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொருட்களின் விலை உயர்வு மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவினங்கள் அதிகரித்துள்ளமையினால் நாட்டு மக்கள் துயரத்தை எதிர்நோக்கி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹாமாந்தோட்டை பிரதேசத்தில் உள்ள விகாரைகளுக்கு விஜயம் செய்ததன் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தனது உடலில் மறைத்து கொக்கையின் போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்தி வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் நேற்று காலை கட்டுநாயக்க வானூர்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் உகண்டாவின் ஹம்பாலா நகரைச் சேர்ந்த 47 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சுங்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் அப்பெண்ணின் உடலில் 21 மாத்திரைகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 274 கிராம் கொக்கையின் கைப்பற்றப்பட்டது. இதன் பெறுமதி சுமார் 1,23,30,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் தனது விவசாய நிலத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக மின் மோட்டாரை இயக்க முற்பட்ட நபர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். இந்த சோகமான சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொக்கட்டிச்சோலை தாந்தாமலை பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் தனது பயிற்சிக்கு நீர் பாய்ச்சுவதற்காக மின்பிரப்பாக்கியை பொருத்த முயற்சித்துள்ளார். இதன்போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு மின்கசிவு காரணமாக அவர் பாரியல் மின்சார தாக்குதலுக்குள்ளாகியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தற்போதைய நிலக்கரி பயன்பாட்டு சூழலால் எழும் கூடுதல் செலவுகள் எதிர்கால மின்சார கட்டண திருத்தங்கள் மூலம் மின்சார நுகர்வோர் மீது சுமத்தப்படாது என்று இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் கட்டண திருத்த முன்மொழிவுகளை பரிசீலிக்கும் போது மின்சார உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகத்திற்காக ஏற்படும் நியாயமான செலவுகள் மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மிக சமீபத்திய மின்சார கட்டண திருத்த தீர்மானத்தில் கூட நிலக்கரி பயன்பாட்டு சூழலுடன் தொடர்புடைய கூடுதல் செலவுகளோ அல்லது வேறு எந்த நியாயமற்ற செலவீனங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மேலும் நிலக்கரி பயன்பாட்டு சூழலால் எழும் எந்தவொரு கூடுதல் செலவுகளோ நியாயமற்ற செலவீனங்களோ எதிர்கால மின்சார கட்டண திருத்த முன்மொழிவுகளில் இருந்து தொடர்ந்து விலக்களிக்கப்படும் என்றும் ஆணைக்குழு ஒருமனதாக தீர்மானித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.